ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுநர் அதிரடியா தமிழகம் வராரு. ஏன் வராரு, எதுக்கு வராருன்னா, இங்க அரசியல் சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, எங்க தரப்பு எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தி என்ன பண்ணிட்டாங்க, எம்எல்ஏக்களை வாங்கிட்டாங்க, பதவியாசி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் தரப்பு மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். சட்டமன்றத்துக்குள்ளேயே என்ன பண்ணாரு, இதை முன் வச்சாரு. ஆனா விஜய் தரப்பு இதை வந்து என்ன பண்ணாங்க, மறுக்கவும் இல்லை, எதிர்த்து பதில் பேசவும் இல்லை. சோ இதனால ஆளுநர் கிட்ட எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட ஒரு அலிகேஷன் வச்சா என்னென்ன விளைவுகள் சந்திக்க வரும்னு சொல்லிட்டு சட்ட வல்லுநர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இதுல சட்டப்பேரவை தலைவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ, நம்பிக்கை வாக்கெடுப்புல கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கணும். அது மாத்திரம் இல்லாம சட்டமன்றத்தை தாண்டி நீதிமன்றத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு போச்சுன்னா, அவருக்கு எதிர்த்து வாக்களித்தவங்க விட ஆதரிச்சு வாக்களித்தாங்களே ஒரு 25 பேர், அந்த வாக்கெடுப்பு இங்க ஃபெயிலியரா போகும். சோ அது மாத்திரம் இல்லாம விஜய் அரசுக்கு கொஞ்சம் சிக்கல் வரும் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. இதை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திச்சு எங்க தரப்பு 25 எம்எல்ஏக்கு பதவி ஆசை கொடுத்தாங்க, குதிரை பேரம் நடத்தினாங்க, இந்த ஆட்சியில குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சா இங்க ஆளுநர் அதிரடியா உத்தரவுகளை பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் இங்க விஜய்க்கும் விஜய் அரசுக்கும் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. ஒருவேளை குதிரை பேரம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு கண்டறியப்பட்டால் இங்க விஜய் மேல வழக்கு தொடருவாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த ஆட்சிக்கு பெரும் சிக்கல் வரும் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குது. சோ எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்து என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க வைக்க போகிறார் அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.